Watch full episodes on Jio Hotstar. நீ டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததே வேஸ்டியா? எல்லா வேலைகளையும் சிவா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரச்சனைனா மக்கள் சிவாவை தான் கூப்பிடுறாங்க. ஒட்டுமொத்த போலீஸோட மானமே போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பான சம்பவம் நடந்தது, உன்னை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சார் ப்ளீஸ் உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு சார். நான் உங்களுக்கு வாக்கு தரேன் சார். நான் எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கும் நல்ல பேர் வாங்கிக்கிறேன் சார். டோன்ட் வரி சார். இனிமே பார்க்க போறீங்க சார் லட்டு சிங்கோட கடமை கண்ணியமான ஆட்டத்தை. சத்தியம் சார். சரி சரி, என்ன பண்ற நானும் பாக்குறேன். பேங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க. போலீஸ கூப்பிடுங்க, லட்டு சிங்க கூப்பிடுங்க. லட்டு சிங் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான். எப்படியோ அவன் சிவாவை தானே கூப்பிடுவான். அப்புறம் என்ன, டைரக்டா சிவாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். சிவா அங்கிள் வெரி குட். சூப்பரான என்ட்ரி கொடுத்திருக்கீங்க. சின்ன பையா, எங்க வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அசந்தா அடிக்கிறது உங்க பாலசி, அசராம அடிக்கிறது என் பாலசி. வாவ் லட்டு சிங் அங்கிள், பின்றீங்க போங்க. வாவ் லட்டு சிங் அங்கிள், சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. உங்களால எவ்வளவு நல்லா ஃபைட் பண்ண முடியுங்கிற விஷயம் எனக்கு இத்தனை நாள் தெரியாமலே போயிடுச்சு. உனக்கு தெரியாதா சிவா, எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காதுன்னு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கே தெரிய போகுது நான் ஒரு டெரரான போலீஸ்ன்னு. கவலைப்படாதீங்க, இந்த லட்டு சிங்கோட பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் நான் அவங்கள பிடிச்சு காட்டுறேன். மிஸ்டர் டாக்கூர், ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். மிஸ்டர் ஜிங், இப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் அந்த சின்ன பையன் சிவா, இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நீங்க என்னமோ அவரை பயந்தாங்குழி போலீஸ்னு சொன்னீங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகுது. ஏன்னா அவன் உங்ககிட்ட ஃபைட் பண்ணானா? அவன் யாருக்கிட்டயும் ஃபைட் பண்ண மாட்டான்னு நான் கேள்விப்பட்டேனே. அந்த சிவா அவன் ரொம்ப சார், சர வெடி மாதிரி அடி விழுகுது சார். எப்படி விழுகுது, எங்க விழுகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மிஸ்டர் டாக்கூர், எனக்கு இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. பாஸ் எனக்கு கொள்ளையடிக்கிற கம்பெனில சிஇஓ போஸ்ட் கொடுத்திருக்காரு. வேதா சிட்டில இருந்து 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற டார்கெட்டை கொடுத்திருக்காரு. பாஸுடைய டார்கெட்டை முடிக்கிறதுக்காக தான் நான் உனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட கொடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? பேங்க் கொள்ளையடிக்கிற பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கண்ணா ஜுவல்லர்ஸ் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய ஜுவல்லர். அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொள்ளையடிங்க. அதுல நமக்கு 100 கோடி ரூபாய் வந்துரும். ஓகே ஓகே பாஸ், நான் டார்கெட்டை நிச்சயமா முடிச்சு காட்டுறேன் பாஸ். அங்கிள்,
திருட்டு பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சிவா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இவங்க என்னோட ஆட்டத்தை பார்க்கட்டும். நான் ஓங்கி அடிச்சா 1.25 டன் வெயிட்ங்கறத இவங்க பார்க்க போறாங்க. இங்க பாருங்க, தைரியமா போங்க, அடிச்சிட்டு வாங்க, போங்க. சூப்பர் லட்டு சிங் அங்கிள், கலக்குறீங்க, பிரமாதம். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. இங்க ரெஸ்ட் எடுத்தது போதும், வாங்க. ஜெயில்ல உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். அங்க என்னோட ஆக்ஷன்ல உங்களுக்கு நல்ல மசாஜ் பண்ணி விடுறேன். ஏய் வாடா, போய் பாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். இங்க என்ன நடக்குது? நம்மால 4 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா? பாஸ், அந்த லட்டு சிங் சிங்கம் மாதிரி அடிக்கிறாரு. எங்களால போக முடியாது. அப்ப போங்க, அந்த லட்டு சிங்க இங்க புடிச்சிட்டு வாங்க. அந்த சின்ன பையனை நான் பாத்துக்கிறேன். ஹலோ சிவா, ஹலோ. இப்ப எதுக்காக என் பேரை சிவாவை கூப்பிட வந்திருக்கீங்க? யாரு எங்க கொள்ளையடிச்சா? இங்க பாருங்க பாட்டிமா, திருட்டு நடந்துருந்தா நான் எதுக்கு சிவாவை கூட்டிட்டு போறேன்? நானே போயிடுவேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே பாய். லட்டு சிங்க்கு என்னாச்சு? டோட்டலா ஆளே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல பாட்டி. குங்ஃபு, கராட்டே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஃபைட் பண்றாரு. என்னப்பா சிவா சொல்ற? நீ சொல்ற இந்த விஷயத்தல என்னால நம்பவே முடியலப்பா. ஹே ஹே, கலக்குற லட்டு சிங், கலக்குற. நம்ம பேரும் புகழும் இந்த சிட்டிக்குள்ள ரொம்ப வேகமா பரவுதே. யார் பாது? சிவா, சிவா காப்பாத்துப்பா. என்ன மூட்டையில கட்டி கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. என்ன கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? ஆனா லட்டு சிங் அங்கிள், நீங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கீங்கல்ல, உங்களை யாரு கிட்னாப் பண்ணது? நீங்க என்கிட்ட எதுவும் விளையாடுறீங்களா என்ன? அதுவா, நான் உனக்கு அந்த ஸ்டோரிய அப்புறமா சொல்றேன். முதல்ல என்ன காப்பாத்துறதுக்கு இங்க வா சிவா. அதான் காட்டு பக்கமா ஒரு ரோடு போகுமே, அதான் ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கே, அந்த பக்கமாப்பா. வேகமா என்ன தூக்கிட்டு போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஓகே, நான் வந்துடுறேன். லட்டு சிங் அங்கிளை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இவர் யாரா இருப்பாரு? இப்போ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாகணும்னு நினைக்கிறேன். பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். பாட்டி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இப்பவே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு சிவா. லட்டு சிங்க பார்த்த உடனே நினைச்சேன் சிவா இங்க இருந்து எப்படியும் கிளம்பிடுவான்னு. லட்டு சிங் அங்கிள ரவுடிங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் பக்கமா போகணும். என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என்ன விட்டுடுங்க. என்ன எதுக்காக புடிச்சு வச்சிருக்கீங்க? விடணுமா? என்னோட ஆளுங்களை நீ ரொம்ப அடிச்சிருக்கல்ல, அப்ப உன்னை விடணுமா? நான் யார அடிக்க முடியும் சொல்லுங்க? அந்த சின்ன இல்ல பையன். இல்ல, என்னோட ஆளுங்க சொன்னாங்க நீயும் ஜம்ப் பண்ணி எல்லாரையும் அடிச்சியாமே. என்னோட ஆளுங்க 4 பேரை நீ புடிச்சு வச்சிருக்க. இப்ப எல்லாரையும் எங்க அடிச்சு காட்டு பாப்போம். அடடா, நீ என்னப்பா எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. நான் யாரையும் அடிக்கல, நான் ஒரு சிரிப்பு போலீஸ்ப்பா. ஏய் சிவா வந்துட்டான். இவனை புடிங்க. நல்ல வேலை, இவனே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ, லட்டு சிங் சார், என்ன விட்டுருங்க சார். என்னப்பா இவரு என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு? அப்ப அந்த கொம்பை என்கிட்ட கூட வாங்க, அடி. வருவியா என் பின்னாடி? சொல்லு, வருவியா? ஏய் சொல்லு, வருவியா? என்ன அடிக்காதீங்க. ஏப்பா, என்னப்பா அவர் கத்திட்டு ஓடுறாரு? பொதுவா நம்மள தானே கத்தி ஓட விடுவாரு. டேய், நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாடா போய் அடிக்கலாம், வா. சிவா என்ன காப்பாத்து. ஐயோ, அடிக்க வராங்களே. தேங்க்யூ ரேவா. சிவா, யாராவது மீதி இருக்காங்களா? எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு. அட, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. சிவா எல்லாரையும் புரட்டி தூக்கி போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டான். ஹே ஹே. என்னப்பா நடக்குது?
லட்டு சிங் சார் நீங்க ட்வின்ஸ்னு சொல்லவே இல்லையே. இல்ல இவர் என்னோட ட்வின் பிரதர்லாம் கிடையாது. உண்மையிலேயே என்னாச்சுன்னா கமிஷனர் சார் எனக்கு கொஞ்சம் கூட ஊர்ல மரியாதையே இல்லைன்னு சொன்னாரு. சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அதனால தான் நான் என்னோட டூப்ளிகேட்டை உருவாக்கினேன். இந்த ராக்கி ஒரு குங்ஃபு மாஸ்டரா இருக்காரு. மாஸ்க எடே இவன் எனக்கு பேர் புகழ் வரணுங்கிறதுக்காக ஃபைட் எல்லாம் பண்ணான். சிவா இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னோட மான மரியாதைலாம் காத்துல பறந்துடும்பா. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு? லட்டு சிங் அங்கிள் யாருக்குமே தெரியாது. இவரும் சொல்ல மாட்டாரு, நாங்களும் அதை சொல்ல மாட்டோம். தேங்க்யூ சிவா. நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க. சார் நீங்க ரொம்ப நல்லா ஃபைட் பண்றீங்க. தேங்க்யூ சிவா. ஆனா நீயும் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. நான் உன்கிட்ட சில குங்ஃபு ஸ்டெப்ஸ கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு ராக்கி, நீ இவன் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது கத்து கொடுங்கப்பா. நானும் டெரர் போலீஸா வாழ வரணும்ல. ஹை. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.